வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சையை சேர்ந்த இந்துக்கள் ரம்ஜான் பண்டிகையொட்டி மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடினர். இதன் ஒரு பகுதியாக நாஞ்சிக்கோட்டை சேகர் காலனியை சேர்ந்த குடும்ப தலைவரை இழந்த இஸ்லாமியர் வீட்டிற்கு இந்துக்கள் சென்றனர். அவர்களுக்கு புத்தாடை, அரிசி, பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை சீர்வரிசையாக சுமந்து சென்று வழங்கினர். தொடர்ந்து சிக்கன் பிரியாணியுடன் சமத்துவ ரம்ஜான் விருந்து அளித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் பிரச்சாரம் செய்தார். பிரச்சார வாகனத்தில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் மகன் சரவணன், கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திகேயன் உள்ளிட்டோர் இருந்தனர். பிரச்சார வாகனத்தில் கார்த்திகேயன் இருந்தால் ஓட்டு கிடைக்காது என்று திமுக நிர்வாகிகள் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சரவணனுக்கு ஆதரவாக பேசிய திமுக நிர்வாகிகள் மீது கார்த்திகேயன் ஆதரவாளர் வாட்டர் பாட்டிலை வீச முற்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. உடனே அப்பகுதியில் பிரச்சாரம் செய்யாமல் பிரச்சார வேன் அடுத்த பாயிண்ட்டுக்கு நகர்ந்தது. திமுக நிர்வாகிக்கு எதிராக திமுகவினரே பிரச்சாரத்தின் போது பிரச்சினை செய்தது திமுக மற்றும் காங்கிரஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவனுக்கு 2 பேர் கெடுத்துடணும். அவனை நம்பாதீங்க. அவனுக்கு கெடுத்துடணும். நம்பாதீங்க. அவனுக்கு கெடுத்துடணும். இந்த நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இந்த கூட்டணி கட்சியின் சார்பாக கொஞ்சம் பொறுமை காருங்க. கொஞ்சம் பொறுமை காத்து நம்ம ஓய்விடுங்க. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த கூட்டணி கரும்புக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் நண்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொள்ளாச்சி தொகுதி பாஜ வேட்பாளர் வசந்தராஜனை ஆதரித்து உடுமலை வாழவாடியில் வானதி எம்எல்ஏ பிரச்சாரம் செய்தார். வன உயிரினங்கள் பாதுகாப்பு சரகம் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்கு. புலிகள் பாதுகாப்பு சரணாலயம் இருக்கு, யானை வழித்தடங்கள் இருக்கு. இந்த மாதிரி மலைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சாலை அமைக்கணும் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே மாநில அரசு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஃபாரஸ்ட் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த கிராமங்களுக்கு சாலை அமைக்க முடியும். இந்த மாதிரியான தொலைதூர கிராமங்கள், குறிப்பாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கணும் அப்படிங்கறதால தான் பிரைம் மினிஸ்டர் நேரடியா கொடுக்கிற திட்டங்கள் எல்லாம் நேரடியா கொடுத்துட முடியுது. ஆனா சாலையோ மருத்துவ வசதியோ இந்த மாதிரி விஷயங்களை மாநில அரசு முன்னெடுக்கும் போது அதற்கு தேவையான அத்தனை நிதியுதவியும் மத்திய அரசு செய்யும். திருச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து கட்சி நிர்வாகிகள் திருவெரும்பூர் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட மேல கல்கண்டார் கோட்டை பகுதியில் பிரச்சாரம் செய்தனர். சீருடையில் பள்ளி மாணவி, சிறுவர் சிறுமியர் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு கோஷமிட்டு சென்றனர். தேர்தல் கமிஷன் விதிமுறையை மீறி பள்ளி மாணவர்கள், சிறுவர் சிறுமியரை பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்தது குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி அருகே குட்டியுடன் வந்த 40 முதல் 45 வயது காட்டு யானை உடல்நலம் குன்றி நடக்க முடியாமல் திடீரென படுத்துக் கொண்டது. சத்தியமங்கலம் கால்நடை டாக்டர் யானைக்கு தொடர் சிகிச்சை அளித்து வருகிறார். 3 வயதான அதன் குட்டி யானையின் அருகில் நின்று தவித்து வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பண்ணாரி அருகே குட்டியுடன் வந்த தாய் யானை உடல்நலம் குன்றி இறந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடம்பூர் மலைப்பகுதியில் பெண் யானை உடல்நலம் குன்றிய நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்தது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கடும் வறட்சி நிலவி வருவதால் யானைகள் தொடர்ச்சியாக இறப்பது வனத்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடும் வறட்சியால் வனம் வறண்டுவிட்டது. இதனால் உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்காமல் யானைகள் தொடர்ந்து இறந்து வருவதாக அஞ்சப்படுகிறது. பொள்ளாச்சி தொகுதி பாஜ வேட்பாளர் வசந்தராஜனை ஆதரித்து உடுமலை வாழவாடியில் வானதி எம்எல்ஏ பிரச்சாரம் செய்தார். விவசாயம் இருந்ததுன்னா 6000 கொடு, ஒண்ணு இல்லாதவங்கன்னு சொன்னா கேஸ் கொடு, டாய்லெட் கொடு, தண்ணிக்கு பைப்பு போட்டு கொடு, பேங்க் அக்கவுண்ட் கொடு, ரேஷன்ல அரிசி கொடு. இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய மோடி ஐயா திருப்பி பிரதமர் ஆகணும்னு சொன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த சின்னத்துல ஓட்டு போடணும்? தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டு நீங்க தம்பி வசந்தராஜ் வந்து ஜெயிக்க வைப்போம். சரி, நீங்க வாழவாடிக்காரங்க எல்லாம் சொன்ன வார்த்தை மாற மாட்டீங்கல்ல. நான் பாப்பேன், ஓட்டு என்றப்ப பார்த்தேன் வாழவாடியில எத்தனை ஓட்டு வந்திருக்குது, நம்ம அக்கா தங்கச்சிங்க எல்லாம் போட்டிருக்காங்களா, பெரியம்மா போட்டிருக்காங்களா நாங்க பாப்போம். சரிங்களா?
அதனால வாழவாடிக்காரங்க வார்த்தை தவறாம தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டு தம்பி வசந்தராஜுக்கு வந்து நீங்க உதவி பண்ணீங்கன்னா தம்பி டெல்லியில வந்து மோடி ஐயா கிட்ட எங்க ஊர்ல வாழவாடியில இன்னொரு 100 வீடு கட்டணும் கொடுங்க ஐயான்னு கேட்டு வாங்கிட்டு வருவேன். நாங்கெல்லாம் அவரு கூட துணையா டெல்லியில இருந்து தம்பி ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. எல்லா கிராமத்துக்காரங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறத பண்ணுங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? எங்க பொம்பளைங்கெல்லாம் 2 கிலோமீட்டர் குடிக்கிற தண்ணி எடுக்க போறாங்க. இல்லன்னா ஊர்ல பைப்ல போய் தூரத்துல பிடிக்கணும். அப்புறம் தண்ணி பிடிக்கும் போது எத்தனை சண்டை வரும்னு உங்களுக்கு தெரியுமில்ல? பொம்பளைங்க சண்டை போட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல? அதனால நாட்டுல எந்த பொம்பளையும் சண்டை போடக்கூடாதுன்னு எல்லா வீட்டுக்கும் பைப் கொடுத்துட்டாரு. அந்த அக்கா வாயை மூடிட்டு சிரிக்கிறாங்க. நிறைய சண்டை போட்டிருப்பாங்க போல இருக்கு.